கொஞ்ச நாளா நம்ம எல்லாரையுமே பதட்டத்துல வைக்கிற ஒரு பிரச்சனை தான் மிடில் ஈஸ்ட் அட்டாக். ஈரான் இஸ்ரேல் வார் பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஈரானோட முக்கியமான எதிரி யாரு? யுஎஸும் இஸ்ரேலும் தான். ஆனா இந்த 2 கண்ட்ரீஸ டைரக்ட்டா அட்டாக் பண்ணாம ஈரான் யார அட்டாக் பண்றாங்க? பக்கத்துல இருக்கிற அரப் கண்ட்ரீஸ். சவுதி, பஹ்ரைன், கத்தர், யுஏஇ இந்த மாதிரி கண்ட்ரீஸ் அட்டாக் பண்றாங்க. இந்த 2 கண்ட்ரீஸ் அட்டாக் பண்ணாம சம்பந்தமே இல்லாம அரப் கண்ட்ரீஸ எதுக்கு அட்டாக் பண்றாங்கங்கிறது தான் எல்லாரோட கேள்வியா இருந்துச்சு. அதுக்கான பதில் நான் சொல்றேன். ஒரு மாஸ்டர் மைண்ட் பிளான் தான் ஈரான் போட்டிருக்காங்க. என்னன்னா, இப்ப நீங்க மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஈரான்ல இருந்து யுஎஸ் அட்டாக் பண்றதுங்கிறது ரொம்ப தூரம். அதனால அட்டாக் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். பண்ண முடியாதுன்னு கிடையாது. கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதே மாதிரி தான் ஈரான்ல இருந்து டைரக்ட்டா இஸ்ரேல் அட்டாக் பண்றதுங்கிறது. அதுவும் ரொம்ப தூரம். அப்ப பக்கத்துல இருக்கிற கண்ட்ரீஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரீஸ் தான். இப்ப இந்த கண்ட்ரீஸ்க்கும் யுஎஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா கேட்டா, இருக்கு. இந்த அரப் கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா? கத்தர், இந்த யுஏஇ இந்த இடத்துல எல்லாமே யுஎஸோட ஸ்ட்ராங் யுஎஸ் மிலிட்டரி பேஸ் இருக்கு. அப்போ இங்க அட்டாக் பண்ணா அங்க வலிக்கும் இல்லையா? அது தெரிஞ்சே தான் அவங்களோட முதல் அட்டாக் பண்ணாங்க. எங்க? யுஏஇல. இப்ப நீங்க ஈரான்ல இருந்து யுஏஇயோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் 300 கிலோமீட்டர் தான். யுஏஇல தான் யுஎஸோட ஸ்ட்ராங் மிலிட்டரி பேஸ் இருக்கு. அல் தாஃப்ரா ஏர் பேஸ். இந்த ஏர் பேஸ தான் அவங்க முதல்ல அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் துபாயோட ஏர்போர்ட்க்கு பக்கத்துல இருக்கிற ஃபியூயல் டேங்க் அட்டாக் பண்ணாங்க. இத அட்டாக் பண்ணதோட அங்க ஃபுல்லா ஃபயர்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபிளைட்ஸ் எல்லாமே சஸ்பெண்ட் ஆயிருச்சு. டிரான்ஸ்போர்ட் அஃபெக்ட் ஆச்சா? யுஎஸ் பேஸ அஃபெக்ட் பண்ணிட்டாங்களா? இதுல இருந்து எல்லாருக்குமே பதட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஈரான் என்னதான் பண்ண போறாங்க? இவங்க கிட்ட எவ்வளவு மிசைல்ஸ் இருக்கு? இது எதுவுமே தெரியாது இல்லையா? இப்ப துபாய் ஏர்போர்ட் இவங்க ஏன் அட்டாக் பண்றாங்கங்கிறதுக்கான ரீசன் நான் சொல்றேன். துபாய் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே கனெக்ட் ஆகுற ஒரு கண்ட்ரி. துபாய்ல இருந்து தான் பல கண்ட்ரீஸ்க்கும் கனெக்டிங் ஃபிளைட்ஸ் போகுது, ட்ரேட் போகுது, ஆயில் போகுது. இப்ப இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாமே எங்க அடிக்கணுமோ, அங்க பார்த்து பார்த்து அடிச்சா, அது கண்டிப்பா குளோபல் எக்கானமி அஃபெக்ட் பண்ணுங்கிறது தெரிஞ்சே தான் ஈரான் அவங்களோட அட்டாக் ஆரம்பிச்சாங்க. அடுத்து ஈரான் எப்படி இந்த கண்ட்ரீஸ்லலாம் அட்டாக் பண்றாங்க? என்னென்ன மிசைல்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு தெரியணும் இல்லையா? சொல்றேன். பாலிஸ்டிக் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ், லாங் ரேஞ்ச் ட்ரோன்ஸ். இது 3 தான் யூஸ் பண்றாங்க. பாலிஸ்டிக் மிசைல்ஸ்லயே ஃபத்தே 110, சொல்ஃபெகர். ட்ரோனுன்னு பார்த்தீங்கன்னா, சஹப் சீரிஸ். ஈரானோட ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ட்ரோனே இந்த சஹப் சீரிஸ் தான். லோ ஆல்டிட்யூட்ல தான் ஃப்ளை ஆகும். ரேடர்ல இந்த ட்ரோன் டிடெக்ட்டே ஆகாது. அதனாலேயே அவங்களுக்கு அட்டாக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இந்த மிசைல்ஸ் பத்திலாம் சொன்னேன் இல்லையா? இது எல்லாமே 300ல இருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய மிசைல்ஸ். அதனால இப்ப இவங்களுக்கு இந்த பக்கத்துல இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாமே அஃபெக்ட் பண்றதுக்கு இந்த மிசைல்ஸ்லாம் தாராளமா போதும். இப்ப ஈரான் இவ்ளோ தூரம் இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே அட்டாக் பண்ணும்போது, துபாய் சும்மாவா இருக்கு? திருப்பி அட்டாக் பண்ணாமவா இருக்குங்கிறது தான் எல்லாரோட கேள்வியா இருக்கு. துபாய் என்ன பண்றாங்கன்னா, ஈரான டைரக்ட்டாலாம் அட்டாக் பண்ணல. ஈரான்ல இருந்து வர மிசைல்ஸ், ட்ரோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? அத ஏர்லயே இன்டர்செப்ட் பண்றாங்க. அதாவது ஏர்லயே டிஸ்ட்ராய் பண்றாங்க. அப்புறம் எப்படி துபாய்ல இருக்கிற பில்டிங்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது? அங்கெல்லாம் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குதுன்னு கேட்கிறீங்களா? இந்த ஏர்லயே இன்டர்செப்ட் பண்றாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அங்க இருந்து இது எக்ஸ்ப்ளோட் ஆகி கொஞ்சம் கொஞ்சம் ஃபிராக்மெண்ட்ஸா பல பல பிளேஸஸ்ல விழுந்தது தான் இவ்ளோ பெரிய தாக்கத்த ஏற்படுத்தியிருக்கு.